இங்கே தான் நடக்குமா இல்லை இங்கே தானே வேறு உள்ள ஒன்றும் இடம் எடுத்த பிறகு போடுங்க நின்றுடுங்க நின்றுடுங்க இது அங்கே வரும் இது கொஞ்சம் அங்கே தான் வரும் இது அங்கே தண்ணியை ஊற்றி அங்கே மட்டும் அங்கே போ السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر أكبر الله أكبر الله أكبر الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر إياك نعبد وإياك نستعين السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய 2 பண்டிகை நாட்களில் ஒன்றான ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய பண்டிகையை துவங்கும் விதமாக தொழுகையை நிறைவு செய்துவிட்டு மார்க்க உபதேசத்தை கேட்பதற்காக நம்மெல்லாம் இங்கே ஒன்று இருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த துல்ஹஜ் மாதத்தில் செய்யப்படக்கூடிய பல்வேறு வணக்க வழிபாடுகள், பெருநாள் தினத்தில் செய்யப்படக்கூடிய வணக்கமாக இருந்தாலும், அங்கே மக்காவில் செய்யக்கூடிய வணக்கமாக இருந்தாலும், ஆஜிகளுடைய வணக்க வழிபாடாக இருந்தாலும், இவைகள் அனைத்தும் வெறுமனே இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயத்திற்காக இஸ்லாம் இந்த வணக்கத்தை நமக்கு கடமையாக்கவில்லை. இந்த வணக்கத்தினுடைய பின்னணியில மிக முக்கியமான பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்துகிறான். ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த ஹஜ்ஜுல் பெருநாளுடைய தினத்தில் அறுக்கப்படக்கூடிய குர்பானியாக இருந்தாலும், ஹஜ்ஜுகளில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளாக இருந்தாலும், இவைகள் அனைத்தின் மூலமாக வல்ல இறைவன் உலக மக்களுக்கு ஒரு பாடத்தை படிப்பினையை சொல்கிறான். அந்த பாடத்தை படிப்பினையை பெறாமல் ஒரு இஸ்லாமியன் வெறும் சடங்கிற்காக தொழுவதோ, குர்பானி கொடுப்பதோ, இன்ன பிற இபாதத்துகளில் ஈடுபடுவதோ, அது இஸ்லாத்தினுடைய இந்த துல்ஹஜ் மாதத்தில் இறைவன் இந்த வணக்கத்தை நமக்கு கடமையாக்கியதனுடைய அடிப்படையை உணராதவர்களாக நாம் போய்விடுவோம். அப்ப இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளின் மூலமாக இறைவன் ஒரு இறை தூதர், அந்த இறை தூதருடைய குடும்பம் செய்த தியாகத்தை இறைவன் நினைவுபடுத்துகிறான். இந்த உலகத்தில் எல்லா நபிமார்களும் தியாகம் செய்தார்கள், எல்லா நபிமார்களும் அர்ப்பணித்தார்கள். ஆனால் எந்த நபிமார்களுடைய அர்ப்பணிப்புக்கும் தியாகத்திற்கும் இல்லாத அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகத்தை, அர்ப்பணிப்பை ஒவ்வொரு ஆண்டிலும் நினைவு கூறத்தக்க இறைவன் அமைத்திருக்கிறான். அதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களை மிகவும் சிலாகித்து பேசுகிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எந்த இறை தூதரையும் பார்த்து பயன்படுத்தாத பல்வேறு வார்த்தைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களுக்கு பயன்படுத்துகிறான். இறைவன் படைத்த அடியார்களில் இருந்து ஒருவரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களை இறைவன் தன்னுடைய உற்ற நேசனாக தேர்வு செய்தான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இதற்கான பின்னணி என்ன? இதற்கான காரணம் என்ன? அதைத்தான் ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் பெருநாள் தினத்தை கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியரும் நாம் படிப்பினையாக, பாடமாக பெற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை இன்ன பிற நபிமாருடைய தியாகத்தை விட மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் வைத்து இறைவன் புகழக்கூடிய பின்னணி என்னன்னு சொன்னா, திருமறை குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அண்டவர்கள் தொடர்பாக இறைவன் பேசக்கூடிய பல்வேறு செய்திகளில் இறைவன் ஒன்றை நினைவுபடுத்துவான். இந்த இப்ராஹிம,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்களே, கான உம்மத்தன், அவர் ஒரு சமுதாயத்திற்கு நிகர். இறைவன் அவர்களுக்கு வழங்கிய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு சமுதாயமே சேர்த்து எதிர்த்தாலும் கூட இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் யாருக்கும் அஞ்சாதவர் என்று இப்ராஹிம் நபி இறைவன் புகழ்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் ஒரு கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்படுவார்கள். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கட்டுப்படு என்றால் எந்த ஒரு தயவுதாட்சணியும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்கேள்வியும் இல்லாமல் இப்ராஹிம் நபி அவர்கள் கட்டுப்பட்டார்கள். அப்ப கட்டுப்படுதலை தான் இந்த பெருநாளுடைய தினத்தில் இறைவன் நமக்கு பாடமாக தருகிறான். ஒவ்வொரு பெருநாளிலும் குர்பானி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியரும், ஹஜ் செய்யக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் அவர்கள் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? நான் இந்த குர்பானி கொடுப்பது, ஹஜ் போன்ற வணக்கத்தை செய்வது, இதன் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இறைவனுக்கு கட்டுப்பட்டாரோ, இறை கட்டளைக்கு முழுமையாக அடிபணிந்தாரோ, அதுபோன்று நானும் அடிபணிவேன் என்பதை உறுதியேற்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த ஹஜ் பெருநாளை இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். ஆனால் வெறுமனே குர்பானி கொடுக்கக்கூடிய நாம், பண்டிகை நாளை கொண்டாடக்கூடிய நாம் இறைவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்படுகிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்பட்டது போன்று கட்டுப்படுகிறோமா என்று பார்த்தால் நாம் இறைவனுடைய கட்டளைகளை இரண்டாக பிரிக்கின்றோம். ஒன்று, எதுவெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமா இருக்கிறதோ, எது நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு இலகுவாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட கட்டளைகளை நாம் செயல்படுத்துகிறோம். தொழ வேண்டுமா தொழுகிறோம், தான தர்மங்கள் செய்ய வேண்டுமா தான தர்மங்கள் செய்கிறோம், குர்பானி கொடுக்க வேண்டுமா குர்பானி கொடுக்கின்றோம். இது போன்ற கட்டளைகளை பொறுத்தவரையில அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப எந்த கட்டளை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு பிரச்சனை இல்லையோ, அதற்கு எந்த ஒரு சிரமமும் இல்லையோ, எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லையோ, அதை நாம் செயல்படுத்துகிறோம். ஒரு இறை கட்டளையை செயல்படுத்தினால் உலகமே சேர்ந்து நம்மை எதிர்ப்பார்கள் என்று இருந்தால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முன்வரவில்லை. அப்ப நாம விரும்பியதை செயல்முறைப்படுத்துறது, நமக்கு சிரமம் என்று நினைக்கக்கூடியதை நடைமுறைப்படுத்தாமல் விடுவது, இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய காரியத்தை இறைவன் ஒப்புக்கொள்வானா? நம்முடைய குர்பானி இறைவன் அங்கீகரிப்பானா? நம்முடைய பெருநாள் தினத்தில் செய்யக்கூடிய இதர இபாதத்துகளை இறைவன் அங்கீகரிப்பானா? அப்ப இறைவன் இந்த பெருநாளுடைய தினத்தில் நமக்கு பாடமாக சொல்வது, இறைவன் நமக்கு எதை கட்டளையிட்டாலும் அந்த கட்டளையை தயோதாச்சனை என்று எந்த ஒரு கேள்வியும் என்று நான் நடைமுறைப்படுத்துவேன். இறை கட்டளையை செயல்முறைப்படுத்துவதற்கு என்னுடைய குடும்பத்தார்கள் குறுக்கே நின்றாலும், என்னுடைய பிள்ளைகள் குறுக்கே நின்றாலும், இந்த உலகமே சேர்ந்து குறுக்கே நின்றாலும், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுத்து பலிகின்ற பொழுது ஷைத்தான் குறுக்கே வந்தாரோ, அந்த ஷைத்தானை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரட்டினார்களோ, அதை நினைவு கொடுத்த வகையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹாஜிகள் ஜமராத் என்று சொல்லக்கூடிய கல் எறிதல் என்கின்ற அந்த நினைவை இறைவன் ஏற்படுத்தினார். அதுபோன்று ஒவ்வொரு இஸ்லாமியனும் என்னுடைய இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு யார் தடையாக இருந்தாலும், யார் குறுக்கே நின்றாலும் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன், என் இறைவனுடைய கட்டளை தான் எனக்கு முக்கியம் என்று யார் தங்களுடைய இறைவனுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்தான் இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை சரியாக பின்பற்றியவர், அவர்தான் இப்ராஹிமுடைய தியாகத்தை மதித்தவர், அவர்தான் இந்த பெருநாளுடைய தினத்தில் இறைவன் அவருக்கு விதியாக்கிய அனைத்து வகையான கடமைகளையும் சரியாக செய்தவர் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அதே போன்று இந்த பெருநாளுடைய தினத்தில் இறைவன் இன்னொரு பாடத்தை நமக்கு சொல்கிறான். அது என்ன பாடம்? இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை யார் ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இறைவன் ஏராளமான சோதனைகளை வைக்கின்றான். சோதனைகள் என்று சொன்னால் இஸ்லாமியருடைய வாழ்க்கையில அடுக்கடுக்காக இறைவன் வைத்துக் கொண்டே இருப்பான். ஈமானிய சோதனைகள். நாம சொர்க்கத்துக்கு இலகுவாக நுழைய முடியாது. அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்கள் இலகுவாக சுவனம் செல்லலாம் என்று எண்ணுகிறீர்களா? உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாம, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இலகுவாக நீங்கள் சுவனம் செல்லலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று இறைவன் கேட்கிறானே, அதுபோன்று இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் ஏராளமான சோதனைகளை தருவான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏராளமான சோதனைகளை தந்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வ இத்பதலா இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பலதரப்பட்ட சோதனைகளை நாம் கொடுத்தோம்.
அந்த சோதனைகள் அனைத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். நம்ம எல்லா சோதனைகளையும் நாம ஜெயிக்கிறோமா, எதிர்கொள்கிறோமா? பல்வேறு கட்டளைகளை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு பின்தயங்குகிறோம். இதனால் மிகப்பெரிய எதிர்ப்பு வரும். இந்த சோதனையை நம்மால் எதிர்கொள்ள முடியாது என்பதற்காக இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய பல்வேறு கட்டளைகளை செயல்முறைப்படுத்துவதற்கு சோதனைகளுக்கு அஞ்சி, எதிர்ப்புகளுக்கு அஞ்சி நாம் பின்வாங்குகிறோமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லா சோதனைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றினார். இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நெருப்பு குண்டத்திலே தூக்கி எரியப்பட்ட போதிலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இன்றைக்கு சிறுபான்மை இஸ்லாமியர்கள் இந்த தேசத்திலே பல வகையிலும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். 2014 இந்த தேசத்தை ஆட்சி பீடத்தில் அமைந்த RSS பயங்கரவாத கும்பல்கள் இந்த தேசத்தில் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்ததிலிருந்து இன்று வரையிலும் சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு அவர்களுடைய வழிபாட்டை குறிவைத்து, அவருடைய நம்பிக்கையை குறிவைத்து ஏராளமான தாக்குதல்களை, அடக்குமுறைகளை செய்கிறார்கள். எந்த அளவிற்கு? சமீபத்தில் வெஸ்ட் பெங்கால் என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்கத்தில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த மாத்திரத்திலேயே அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? சிறுபான்மை இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டை தடுக்க வேண்டும், குறிப்பாக குர்பானி அவர்கள் செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்று அவர்கள் போட்ட சட்டம். அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன தெரியுமா? அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தைகளை, இதுவெல்லாம் அனுமதி பெறாத சந்தைகள், இங்கே யாரும் மாடுகள் விற்பனை செய்யக்கூடாது என்று அவர்கள் அந்த சந்தைகளுக்கு தடை போட்டதனுடைய விளைவோ, அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? இஸ்லாமியர்களை விட சிறுபான்மையின இந்து சகோதரர்கள், விவசாயிகள், கஷ்டப்பட்டு மாடுகளை வளர்த்தவர்கள். இப்ப அது சந்தையில் விற்க முடியாமல் அதை எந்த அளவிற்கு சொன்னா 500 ரூபாய்க்கு கூட வாங்குவதற்கு ஆள் இல்லாத நிலையில அவர்கள் கஷ்டப்படுவதை பார்க்கிறோம். ஆனா இஸ்லாமிய நிலை என்ன? நீ அறுக்க கூடாது என்றால் நாங்க அறுக்க மாட்டோம். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக நீ பார்த்தோம் சொன்னா பல்வேறு பாதிப்பு. சமீபத்தில் நேற்றைய தினத்தில் கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. என்ன தீர்ப்பு? இஸ்லாமியர்கள் பொது இடத்துல நீங்கள் உங்களுடைய குர்பானிகளை கொடுக்க கூடாது என்று ஆரம்பத்தில் உள்ள ஒரு சட்டத்தை திரும்ப செய்றாங்க, நினைவுபடுத்துகிறார்கள். சரி, இந்த சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது என்றால் கறிக்கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள் அல்லது வழிபாட்டின் பெயரால் பிராணிகளை அறுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் சமமாக பார்க்கப்பட வேண்டும். அப்படி சமமாக பார்க்கப்படுகிறதா? ஒவ்வொரு தடவையிலும் இந்த ஹஜ் பெருநாள் வரும்பொழுது மாத்திரம் இது போன்ற தீர்ப்புகள், இது போன்ற சட்டங்கள் வரும். ஆனால் இன்ன பிற சமயத்தவர்கள் அவர்களும் அவர்களுடைய கடவுள்களுக்கு பிராணிகளை அவர்கள் அறுத்து பலியிடுகிறார்கள். அப்போதுதான் இந்த போன்ற சட்டங்கள் அவர்கள் பாய்கிறதா? அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு செய்தியை நாம கேள்விப்படுகிறோமா? அப்படிப்பட்ட ஏதாவது தகவல் நம்முடைய காதுக்கு வருகிறதா? அப்ப அவர்களுடைய குறிக்கோள் என்னவென்று சொன்னால் சிறுபான்மை இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்க வேண்டும். அவர்கள் பொது இடங்களில் தொழ அனுமதிக்க கூடாது, அவருடைய இறைவனுக்கு அவர்கள் குர்பானி கொடுக்க கூடாது என்று சொல்லி மாட்டின் பெயரால் பல்வேறு கொலைகள் இன்றளவிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுவெல்லாம் இப்ராஹிம் நபியுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இது போன்ற சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் பொழுது நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் நமக்கு யாரும் பாதுகாப்பில்லை, எந்த அரசியல்வாதிகளும் பாதுகாப்பில்லை, எந்த அரசியல் அமைப்பும் பாதுகாப்பில்லை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சிறுபான்மையின இஸ்லாமியர்களுக்கு ஒரே பாதுகாப்பு, நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற இப்ராஹிம் நபியுடைய அந்த வார்த்தை, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்கின்ற அந்த வார்த்தையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த பெருநாளுடைய தினத்தில் திரளில் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். திரளுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. இந்த திரளில் இருந்து செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் உள்ளது. எனவே இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த பெருநாள் தினத்திலே இறைவனிடத்தில் அதிகமாக கையேந்துங்க. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை இறைவா நீ ஒரு விடுதலையை தா, நிரந்தரமான ஒரு தீர்வை தார் என்று நம்மை படைத்த இறைவனிடத்தில் தான் நாம் பிரதான கோரிக்கை வைக்க வேண்டும். என்னதான் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தினாலும், என்னதான் இது போன்ற அடக்குமுறைக்கு எதிராக அறவழி போராட்டங்கள் நடத்தப்பட்டாலும் கூட நம்மை படைத்த இறைவனுடைய உதவிதான்
நமக்கு பிரதானமானது என்பதை நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இன்றளவிலும் கூட எத்தனையோ சிறைவாசிகள், சந்தேகத்தின் பெயரால் அழைத்து செல்லப்பட்ட எத்தனையோ சிறைவாசிகள், அவர்களுடைய மரணம் தான் அவர்களுக்கு விடுதலை என்று இருக்கிறது. இதற்காக எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை போராட்டங்கள், அவன் மீது சாட்டப்பட்ட குற்றம் என்ன இதுவரையும் நிரூபிக்கப்படவில்லை. சந்தேகத்தின் பெயரால் அழைத்து வரப்பட்ட பல இஸ்லாமியர்கள் சிறைவாசிகள் இன்னைக்கு அவருடைய குடும்பத்தில் எடுத்து பாருங்க, எத்தனை பெருநாட்கள் சந்தோஷம் இல்லாமல் கழிந்திருக்கிறது. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். மறைவாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்காக நாம் கையேந்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது வானவர்கள் நமக்கு ஆமீன் சொல்கிறார்கள். இறைவா, இவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனையை நீ போக்கிவிடு, இவருக்கு ஒரு நிம்மதியை கொடு என்று சொல்லி பிறருக்காக, பிறருடைய சிரமத்தை போக்குவதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்ற பொழுது நம்முடைய சிரமங்கள், நமக்கு இறைவன் ஏற்படுத்த இருந்த அந்த சிரமங்களை இறைவன் அதன் மூலமாக போக்குறான் என்பதை கருத்தில் கொண்டு அதற்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், வியாதிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட அனைத்து தர மக்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இறைவா எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்று என்று இந்த திடலிலிருந்து நாம் செய்யப்படக்கூடிய இந்த பிரார்த்தனைக்கு இறைவன் கூடுதல் முக்கியத்துவம் வழங்குகிறான் என்பதை கருத்தில் கொண்டு அதிகமாக பிரார்த்தனை செய்து இந்த பெருநாள் என்பது வெறுமனே மகிழ்ச்சியோடு இருப்பதோ, புத்தாடை அணிவதோ, அழகான உணவுகளை உண்ணுவதோ மாத்திரமல்லாமல் ஏழை எளிய மக்களை கவனிப்பது, அவர்களுடைய சிரமத்தை போக்குவது, அவருக்காக அதிகமாக தர்மம் செய்வது, இதையெல்லாம் இன்றைய தினத்தினுடைய வணக்கமாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த வணக்கத்தில் கூடுதலான கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்களை, நம்முடைய பிள்ளைகளை நாம் நெறிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில அவர்கள் செய்த பல்வேறு பிரார்த்தனைகள் ஒன்று, இறைவா எனக்கு சாலிகான பிள்ளையைத்தான் கேட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ இளம் பெண்கள் இன்னைக்கு சினிமாவில் சீரழியக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். அதுக்காக நம்ம அல்லாட்ட கையேந்து நாம என்னதான் அவர்களை கண்காணித்தாலும் கூட இறைவனுடைய உதவி இல்லை என்று சொன்னா கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் தரிகட்டு போய்விடும். அதற்காக இந்த திடலில் பிள்ளைகளுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா? இறைவா ஒஜ்னுபனி வபனியன் அப்துல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தில் இருந்து பாதுகாத்து விடு. அப்படின்னா என்ன? வழிகேட்டை விட்டும் பாதுகாத்து விடு. எதுவெல்லாம் வழிகேடோ, இதுவெல்லாம் நிரந்தர நரகத்தில் ஒரு மனிதரை தள்ளுமோ, அப்படிப்பட்ட அனைத்து செயல்களில் இருந்தும் இறைவா என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து விடு என்கின்ற பிரார்த்தனையும் இந்த திடலில் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். இந்த திடலில் நாம் செய்யக்கூடிய தர்மங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் திடலுக்கு வரக்கூடியவங்க அவங்க அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பெண்கள் அதிகமாக தர்மம் செய்தார் என்ற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த தினத்தில் அதிகமாக தர்மம் செய்து இறைவனை அதிகமாக போற்றி புகழ்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து நடந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இறை நெருக்கத்தை பெற்றார்கள் அதுபோன்று நாமும் இறை நெருக்கத்தை பெற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய திருவாங்கூர் கிளையின் சார்பாக நடைபெறக்கூடிய சஃபியா மதரசா ஓராண்டு பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய, அதாவது ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து 2026-2027 ஆண்டுக்கான அந்த மதரசாவினுடைய துவக்கம் நடைபெறுகிறது. ஜூன் 8ஆம் தேதி அந்த மதரசா ஆரம்பமாக உள்ளது. அதற்கான அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாக்களில் நீங்கள் சேர்க்க வேண்டுமானால் விரைவாக அட்மிஷன் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வருகின்ற பொழுது ஒரு பாதையிலும், அவர்கள் தொழுது விட்டு செல்கின்ற பொழுது வேறொரு பாதையிலும் சென்றிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் அந்த சுன்னத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அதை சரியான முறையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நெறிமுறைப்படி, குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் எது கிடைக்கும்னு பார்க்குறாங்க, அவங்களுக்கு நாம் இடம் கொடுக்காத வகையில் அந்த பிராணிகளை நாம் அதாவது ஒதுக்குப்புறமாக அதை நாம் குர்பானி கொடுப்பது, அந்த இடங்களை சுத்தம் செய்வது, அதுபோன்ற காரியத்தில் கூடுதலான கவனங்கள் இஸ்லாம் என்று சொன்னாலே தூய்மை என்று, தூய்மை தான் இஸ்லாத்துடைய பிரதானம் என்று சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட தூய்மையை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.